அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் சாதம் வடித்து கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் வச்சுட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். முதல்ல சாதம் அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சாதம் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்து கேஸில் பருப்பு பருப்பையும் உருளைக்கிழங்கையும் நல்லா கழுவிட்டு அலசி அதுக்கப்புறமா பருப்பு மஞ்சள் தூள் உப்பு எண்ணெய் அதுக்கப்புறமா கழுவி வச்சேன். இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வேக வச்சிட்டேன். தக்காளி வெங்காயம் காய்கறிங்க அரிஞ்ச தோலை தண்ணிங்களை எப்போவுமே நீங்கள் செடியில் ஊற்றிடுங்க. செடிங்களுக்கு நல்லது, நல்ல உரம். அதுக்கப்புறமா கடுகு போட்டு எண்ணெய் காயட்டோன்னு தக்காளி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு கத்திரிக்காய் முருங்காயும் போட்டு அது கூட திட்டமாக மிளகாய்த்தூள் உப்பு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வேக வச்ச பருப்பில் எடுத்து ஊற்றி புளியும் கடைசியாக ஊற்றிட்டேன். பெருங்காயத்தூளும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கடைசியாக போட்டு இறக்கிடுங்க, வாசனையாக இருக்கும். உருளைக்கிழங்கு பாப்பா எனக்கு உரித்து கொடுத்தாங்க. அதே மாதிரியே சோம்பு போட்டு தாளிச்சிட்டு தக்காளி வெங்காயம் போட்டு பரட்டிட்டு இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை போட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுடுங்க. சாப்பாடு ரெடி. பாய்.